நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் உங்களுக்கு வாழ்க்கையில் நியூமராலஜி, நம்பர்ஸ், வேர்ட்ஸ் இது குறித்த சந்தேகங்கள் நிறைய இருக்கும். செல்ஃப் டவுட்ஸ் கூட நிறைய இருக்கும். அதோட சந்தேகங்களை நம்மளுக்கு தீர்த்துக்க தான் நியூமராலஜி பிரம்மா ஆரியவர்தன் குருஜி அவர்கள் நம்மோட இணைந்திருக்காங்க. நம்மளோட சந்தேகங்களும் கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்க. பொதுவாகவே நியூமராலஜி லெட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணால் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த வார்த்தைகள் என்னென்ன? இப்போ நியூமராலஜி ஒரு டேட்டுக்கு ஒரு லெட்டர் இருக்குது. அதே மாதிரி இப்போது யார் பேரில் இதை ஒரு ஏஆர் ஒரு மாதிரி வெரி சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி எம்ஆர் பக்கத்தில் இருக்கணும், வெரி சக்ஸஸ்ஸு. டிஆர் பக்கத்தில் இருந்த வெரி சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி டிபி இருந்த வெரி சக்ஸஸ், அவர் பணம் நிறைய கொட்டும். அதே மாதிரி எம்பிஆர்கே இந்த 3 இருந்தாலும் வெரி சக்ஸஸ்ஃபுல், யார் எழுத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லார் பேரில் டபுள் எழுத்து வரணும். டபுள்-எஸ், டபுள்-ஏ, டபுள்-ஆர், டபுள்-என், டபுள்-இ இந்த மாதிரி பேர் வரணும். அப்போ தான் பெரிய சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு ஆளுக்கு பேரில் அந்த மாதிரி இல்லை. இப்போ இன்சில் ஆகட்டும், டபுள்-எஸ் இருக்கணும், எஸ்எஸ் ராஜமௌழி இந்த மாதிரி எஸ்எஸ் இருக்கணும், எப்பவும் பேரில் இருக்கணும். அதே மாதிரி ஊரில் இருந்தாலும் கூட வெற்றி சக்ஸஸ். இப்போ சென்னையில் ஆகட்டும் டபுள்-என் வரும். அந்த எல்லோரும் இதை ஊருக்கு தான் வருவார் பிக்னஸுக்கு. அதே மாதிரி பேரில் படத்தில் அதே மாதிரி இருந்தால் வெரி சக்ஸஸ். எந்த படம்னாலும் சரி அந்த படத்தில் அந்த மாதிரி பேர் இருக்கணும், வெரி சக்ஸஸ் கொடுக்கும். இந்த பட பேர் 13-22 வெரி சக்ஸஸ். பாலா நீங்கள் பார்க்கலாம், ரஜினிகாந்த் பேட்டை படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமே வெரி சக்ஸஸ். அது 13 வரும். அந்த படத்து பேர் அது 13 தான் வரும். அதே மாதிரி நம்பர்ஸு எப்போவும் ரிப்பீட் ஆகணும். 33, 66, 22, 66, 44, 55, 88 இந்த மாதிரி இருக்கணும். நம்ம மொபைல் நம்பர்ஸில் இப்படி இருக்கணும், வெரி சக்ஸஸ். யாரோட மொபைல் இருக்கவே கூடாது உலகத்தில் இந்த ஒரு நம்பர்ஸ். ஆனால் இந்த உலகத்தில் அந்த நம்பர் இருக்கக்கூடாது. நான் ஏதாவது ப்ரைமேஷன் அந்த நம்பரெல்லாம் பேன் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. நான் நியூமராலஜி நான் இருக்க மாதிரி 9 பக்கம் 2 வரக்கூடாது யாரோட மொபைல் நம்பர்ஸில். வண்டி நம்பர்ஸில் 9 பக்கம் 2 வந்துச்சுன்னா ஏதாவது உடம்பு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, இல்லை பண்டாட்டி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி 7, 8 யாரோட மொபைல் நம்பர்ஸோ, ஒயிட் நம்பரோ, ஃப்ளைட் நம்பரோ, வண்டி நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் விழுந்துச்சு அன்றைக்கி. நான் சொன்னேன் இந்த வருஷம் 9 சரியில்லைன்னு சொன்னேன். இந்த வருஷம் ரெட் அண்ட் ஒயிட் சரியில்லை. கலர்ஸ் இந்த வருஷத்துக்கு ரெட்டு நல்ல இல்லை, ஒயிட்டு கூட நல்ல இல்லை. இந்த 2 கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஏர் இண்டியா ஒரு ஃப்ளைட் கலர்ஸ் ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன். அவர் ஏர் இண்டியாவோட ஃப்ளைட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 787 அந்த நம்பர்ஸ். அந்த வண்டி எவ்வளோ பேர் 200 பேர் கிட்ட போயிட்டார். வண்டி ஓனர் பர்த் நம்பர்ஸ் 29 டாட்டா அவரது. அதே மாதிரி பிறந்த டேட் 29 இன்ச் அவரது. இந்த டேட் எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி ஆபத்து எவ்வளோ 2000 கோடி நஷ்டம். அந்த ஒரு ஃப்ளைட் விழுந்தனால எல்லாருக்கும் பணம் கொடுத்தது, செலவு, அதெல்லாம் ரூட் மேப் எல்லாம் கூட அவ்வளோ செலவாக இருக்குது. அதே மாதிரி யாரோட மொபைலில் கூட 4 பக்கம் 8 வரக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பேரில் மொபைல் நம்பரில் 4 பக்கம் 8, வண்டி நம்பர் 4 பக்கம் 8 இல்லை 84. நீங்கள் என்ன மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு, நான் எதோ சொல்கிறேன்னா இதில் ப்ரூவ் இருக்குது, வேணுமானா பாருங்கள். நீங்கள் கிரிக்கெட்டை பார்க்கணும், கிரிக்கெட்டை பார்த்தா தான் தெரியுது. 29 இல்லை 92 விக்கெட் விழுந்துடும். எப்போ வர ஸ்கோர் போர்டு இந்த ஸ்கோர் வந்தாலுமே நோ பால் வைடு விழுந்துடும். இல்லைன்னா 78 இல்லை 87 கிரிக்கெட்டில் அந்த ஸ்கோர் நின்னா போதும். ஐபிஎல் ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், இல்லை நோ பால் வைடு இல்லை விக்கெட் விழுந்துடும். 92 அப்படி தான், 22 தான். இந்த நம்பர்ஸ் எப்போவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. யாரோட மொபைல் நம்பர்ஸில் இருக்குது தயவு செஞ்சு இந்த நம்பர்னால் டிலீட் பண்ணிவிடு உங்களோட மொபைலில். உங்களோட மொபைல் 9 எண் இருக்குது. 9 கூட நவகிரகங்களில் ஒரு பவர்ஃபுல். 1 சூர்யா, 2 சந்திரா, 3 குரு கிரக, 4 ராகு கிரக, 5 புத கிரக, 6 சுக்ரா, 7 கேத்து கிரக, 8 சனி, 9 அங்காரக்கா. சைபர் கேத்துக்கு தான் சம்மந்தப்படும். கேத்து சூரியனோட சேர்ந்து தான் வரும் அந்த நம்பர்ஸ். அது ரொம்ப லக்கி நம்பர்ஸ் எப்போவுமே. இப்போ லெட்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பேருக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக. பேர் எம்ஜிஆரோட பேர் சேஞ்சாக இருக்குது. ஜெயலலிதா அம்மாவை பேர் சேஞ்சாக இருக்குது, டபுள் எழுத்து. ரஜினிகாந்தோட பேர் சேஞ்சாக இருக்குது. விஜயகாந்தோட பேர் சேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு நேம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது. நயன்தாரா எல்லாருக்கும் நேம் சேஞ்சாக இருக்குது. உலகத்தில் நேம் சேஞ்சாவது ஆளே கிடையாது. அண்டை பண்டை அதே மாதிரி நேம் சேஞ்சாக இருக்குது. இப்போ தமிழ் விஜய்
பேரே வேறு, மக்கள் கூப்பிடுறது வந்து விஜய், அவர் ஃபுல் நேம் வேறு வரும். அதே மாதிரி தான் பேர் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, பேருக்கு நிறைய ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்குது. பேர் ரொம்ப முக்கியமாக. பேர் வந்து நேம் வந்து எப்படி இருக்கணும்னா அவங்களோட டேட்டுக்கு நல்லா மேட்ச் ஆகணும். ஏன்னா இந்த வருஷம் 2, 7, 9 சரியில்லை நான் சொல்கிறேன். நான் 9 நீங்கள் பார்த்தீங்களா, இளையராஜா மேல் நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் அது இது எல்லாம் வந்துச்சு. நீங்கள் மணிரத்னம் பார்த்தீங்களா, இப்போ 2ஆம் தேதி பிறந்துக்கிறாரு, அவரது படம் ரிலீஸ் ஆச்சு 50-50. கமலாசன் 7, அவர் கன்னியராசி, அவர் டைமும் நல்லா இல்லை. இதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று பேச்சு மாட்டிக்காரு, படம் சக்ஸஸ் இல்லை. ஏன்னா பேருக்கு நட்சத்திரக்கு நியூமராஜிக்குமே லக்கு கண்டிப்பாக உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இப்போ நீங்கள் நம்பர்ஸில் சொன்னீங்களே 84 கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி லெட்டர்ஸில் எது பக்கத்தில் இருக்கக்கூடாது? எது பக்கத்தில் நான் ரொம்ப பயப்படுறது லெட்டர்ஸில் பி பக்கம் எம் இருக்கக்கூடாது, பி பக்கம் டி இருக்கக்கூடாது, பி பக்கம் இருக்கக்கூடாது, பி பக்கம் ஏ இருக்கக்கூடாது. ஏ நீங்கள் யார் பேருக்கு ஐயப்பா இதெல்லாம் மாதிரி இருக்குது பாருங்கள், ஐயப்பா இதெல்லாம் பேர் இருந்தால் பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ ஐயப்பா சுவாமிக்கு நிறைய பிரச்சனை. எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவர் சொல்லுவார். ஐயப்புக்கு 2 பொண்டாட்டி 1 பையன் இருக்கிறாரு. நீங்கள் யூடியூப்பில் போய் அடித்தா தெரியுது கண்டிப்பாக. அதே மாதிரி பிரச்சனை எப்போ சபரிமலை ஐயப்பா சுவாமி கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏ பக்கம் பி இருக்கக்கூடாது, எப்போவுமே பி பக்கம் ஏ இருக்கக்கூடாது. இந்த பேர்லாம் வச்சா லக் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நேமில் வந்து யாரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு கரெக்டாக டியூன் பண்ண. இப்போ 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நம்பர் பி இந்த நேம் இருக்கக்கூடாது, பி வி எல்லாம் மீடியம் நேம் தான். அதே மாதிரி 1ஆம் தேதிக்கு ஏஎஸ் எம்எல் எழுத்தில் இந்த பேர் வச்சு இந்த வச்சு அவங்களுக்கு ஏதாவது அதிருஷ்டம் எண்ணு. ஏன்னா பிறந்த டேட்டு மாதம் இயர் 2 கவுண்ட் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கணும். அதே மாதிரி பிரமிடு வரணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பிரமிடு இருக்கும், அவங்களோட நேம் பிரமிடு கரெக்டாக உட்கார வைக்கணும். அப்போ தான் வெரி சக்ஸஸ் கொடுக்கும், கண்டிப்பாக வெரி சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ ஐஸ்வர்யான நேமெல்லாம் வைக்கக்கூடாது. எத்தனை பேர் பொண்ணுங்களை ஐஸ்வர்யா வச்சுக்கிறாரு. இப்போது நீங்கள் சங்கரோட பொண்ணு ஐஸ்வர்யா, ரஜினிகாந்தோட ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா. இப்போ மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை, படத்துலலாம் எவ்வளோ பேருக்கு நியாயத்தை கொடுக்குறாரு, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஐஸ்வர்யா நேம் நான் இஷ்டப்பட மாட்டேன். மீனாட்சி நேம் கூட நல்லா இல்லை, பொண்ணுங்களை வச்சக்கூடாது. மீனாட்சியில் வந்து லாக்குன்னு வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நேம் வார், நில், ஆஷ் இந்த மாதிரி நேம் வரக்கூடாது. மனோகர், மனோமூர்த்தி, இன்னும் நோன்னா வரக்கூடாது. யாருக்கிட்டும் நோன்னா பேர் வாழ்க்கையில் நல்லா இருக்காது. எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் கூட மோகன் நோ வரும் நினைக்கிறேன். அதே மாதிரி பேரில் நோன்னா பேரில் இருந்தால் வெரி சக்ஸஸ் வெரி ஃபெயிலியர் இருக்குது. இப்போ இனோவா வெரி சக்ஸஸ் வண்டி, யாரோட இனோவா வீட்டில் இருக்குது, அவங்க வண்டியில் அவங்க அந்த வீட்டில் ஒரு கேஸ் இருக்குது. இனோவா வாங்கினதுக்கு அப்புறமேல தான் கேஸ் இருக்குது. வண்டி சூப்பர், இனோவா சூப்பர், அந்த பேர் நோ, ஷோரூம்லேருந்து அந்த வண்டி சேல் ஆகிடும். அதே மாதிரி பேரில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு பெண்ணுங்களுக்கு பேர். இப்போது கவிதா வாழ்க்கை நல்லா இருக்காது, நிறைய பேர் பார்த்துக்க. ஜோதி இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு நேம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் பெண்ணுங்களுக்கு கடவுள் பேர் வச்சக்கூடாது. பெண்ணாகட்டும் பையனாகட்டும் கடவுள் பேர் நிறைய வச்சுக்கிட்டால் வாழ்க்கை நிம்மதி இருக்காது. ஆனால் வெரி பிரச்சனையாக இருக்கும். பெண்ணுங்களுக்கு எதுவுமே கடல் பேர், நதி பேர், கடவுளோட பேர் எதுவும் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மினா பேர் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். பெண்ணுங்களுக்கு லக்ஷ்மினை வச்சாலுமே போதும். லக்ஷ்மினா பேருக்கு நிறைய பேர் பாருங்க, புருஷன் இறந்து போய்டுவார். நிறைய பேர் பூ கட்டுறாளோ வீட்டு வேலை செய்கிறவங்களும் லக்ஷ்மி பேர் தான் இருப்பார். எவ்வளோ பேர் படத்தில். இப்போ நீங்கள் சினிமா நடிகர் லக்ஷ்மி பார்த்திக்கலன்னா எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறார் நிம்மதியில் அவருக்கு. நிறைய பேருக்கு பெண்ணுங்களுக்கு கடவுள் பேரெல்லாம் வைக்கக்கூடாது. புது பேரை மாற்றி வைக்கணும். பேர் வந்து நல்லா மாசம் இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் வாழ்க்கை. கண்டிப்பாக அந்த பேர் இருக்கணும். அதேமாரி பெண்ணுங்களுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மச்சம் இருந்தாலும் கூட புருஷன் இறந்து போயிடுவார். அதே மாதிரி இந்த கை வெள்ளில் மச்சம் வந்தாலும் கூட அப்பா இறந்து போயிடுவார் யாருக்காரவே. இந்த வெள்ளு வந்து சூரியனோட வெள்ளு, இதில் மச்சம் வந்தாலும் கூட இறந்து போயிடுவார். அதே மாதிரி இதுலெல்லாம் பெண்ணுங்களுக்கு மச்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் நிறைய கள்ளக்காதல் இருக்கும். அது கள்ளக்காதல் நிறையா இருக்குது, யாருக்கும் தெரியாது. மச்சம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவார். இதெல்லாம் நிறைய கள்ளக்காதல் இருக்குது. எவ்வளோ 4 பேர் லவ் பண்ணாலும் பத்தாது, 10 பேர் லவ் பண்ணாலும் பத்தாது, ஒரு 20 பேர் லவ் பண்ணாலும் பத்தாது. நீங்கள் பார்த்தீங்களா சினிமா நடிகர், சீரியல் நடிகர் புருஷன் இருக்க மாட்டான். படத்தில் வந்து புருஷனுக்கு கடவுள் மாதிரி புண்ணிட்டு இருக்கார். ரியல் புருஷனுக்கு துப்பிட்டு வந்துருக்குவார். நீங்கள் சீரியல் பார்த்தா தெரியுது, இந்த இடத்துலலாம் மச்சம் இருக்குது.
என்னடா இவ்வளோ அழகாக பார்த்துக்கிற புருஷனான்னு பார்க்கணும். நிஜமாக அவங்க டைவர்ஸாக வந்து அந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கிறார் அவர் வாழ்க்கையில். இதே மாதிரி தான் நிறைய இருக்குது வாழ்க்கையில். மச்ச இந்த வெரி சக்ஸஸ் நடிகை அந்த சினிமா சீரியலாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். மச்ச வந்து வெரி சக்ஸஸ் கொடுக்கும், வெரி சக்ஸஸ். இது இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க போது கால் மோதிரம் போடுறீங்களே அந்த வெள்ளில் மச்ச இருந்து புருஷன் இருந்து போயிடுவார். நீங்கள் எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்கள் கால் வெள்ளில் பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு கால் வெள்ளில் பக்கத்தில் இன்னொரு வெள்ளு நீளமாக இருக்குங்க, அதெல்லாம் என்ன வெள்ளு சொல்கிறீங்க? அந்த வெள்ளு முன்னாடி வந்துச்சேன்னா இதுக்கிந்த இது முன்னாடி வந்துச்சேன்னா என்னப்போ இது பெண்ணுக்கு கால் வெள்ளு ரொம்ப நல்லா இருக்குது நீட்டமாக இருக்குன்னு சொல்லுவார். அது இந்த கல்யாணத்தில் மோதிர போடுற அந்த விரல் கால் விரல் அந்த விரல் நீட்டமாக இருந்தால் புருஷன் இறந்து போயிடுவார். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த விரல் நீட்டமாக இருந்தால் நிறையா திட்டிட்டுருவார் புருஷனை. போடா வாடா என்னடா எங்கடா இருக்கிற இப்படி பேசுவார். போடா வாடா மாதிரி பேசுவார். கால் விரல் அவ்வளோ இப்படி இருந்தால். இந்த தனுஷ் படத்தில் ஃபஸ்ட்டு படம் வந்துச்சுல அந்த படத்தில் அந்த பொண்ணு பேர் இப்போ சீரியலில் நடிக்கிறார் அவர். அந்த பாட்டு வந்து சூப்பராக சுண்டரகளை பாட்டு என்னமே இருக்குது. அந்த பொண்ணோட கால் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த விஜயலக்ஷ்மி இதெல்லாம் பேர் நல்லா இருக்குது. எப்போவும் இந்த ப்ராப்ளம் தான் முடியும் அவங்க பேரெல்லாம். பிரகாஷ் நல்லா இல்லை, அதில் ஆஷன் அவர் இதெல்லாம் நான் இஷ்டப்பட மாட்டேன். இப்போ பிரகாஷ் ராய் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தமிழ் எல்லாம் நடிக்கிறார். எவ்வளோ பிரச்சனை இருக்கிற பையன் இருந்து போயிருக்கிறார், எவ்வளோ பிரச்சனை இருக்கிறார். பணம் வரும் சார், பணம் வந்து யோகத்தினால கொடுக்கும். உங்களை நிம்மதிக்காக பேர் வண்டி நம்பர் மொபைல் நம்பர் நல்லா இருந்தால் போதும். இப்போது உங்களுக்கு கடவுள் கண்ணு முன்னாடி தெரியாது, உங்களோட மொபைல் நம்பர் வச்சுக்கிட்டால போதும் லக் வந்துவிடும். மொபைல் நம்பர்ஸ் வெரி சக்ஸஸ். கடவுள் எண்ணுங்களெல்லாம் கடவுள் உங்களுக்கு என்னென்ன கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நியூமராஜிலே அந்த நம்பர் எடுத்து வாங்கணும். அப்போ தான் வெரி சக்ஸஸ். இப்போ சினிமா நடிக்கணும், சீரியல் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும். அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பைத்துக்கார மாதிரி அழிஞ்சிட்டு வரும். ஒரு 10 பேர் தான் படத்தில் வாழ்க்கையே ஒரு ஹீரோ, ஒரு 10 பேர் தான் ஹீரோ இருக்குவார். ஆனால் உலகத்தில் 99% அந்த படத்தில் நடிக்கிற பேர் தான் நிறைய பேர் இருக்கிறார். வேலை இல்லாதவங்க ஆட்டோ ஓட்டுவார், வேலை இல்லைன்னா சினிமா நடிக்கிறேன்னு 2 பேர் தான் உங்களுக்கு. 2 பேருக்கும் வேலை கிடையாது ஃபஸ்ட் வாழ்க்கையில். எது வேலை இல்லைன்னா ஆட்டோ ஓட்டு வேணுவார், போய் ஓட்டில் வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும், சினிமாவில் நடிக்கணும்னு உங்களுக்கெல்லாம் இந்த 2 பக்கம் 6 இருக்கணும். வண்டி நம்பர்ஸு இல்லை மொபைல் நம்பர்ஸில் 2 பக்கம் 6 இருந்தால் இந்த பேர் நல்லா வந்துகிட்டே இருக்கும். மார்க்கெட்டிங் நிறைய சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ தமிழ் விஜய் பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த டேட்டு 22 2 வரும். 2 வெரி சக்ஸஸ் நம்பர்ஸ், வெரி சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி 6 அந்த நம்பர் வரணும். இப்போ ஜெயலலிதா அவ்வளோ நடித்தார், அவர் 24ஆம் தேதி பிறந்துக்கு 2 நல்லா வரும். இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் அவர் 12 அதில் 2 வரும். அதே மாதிரி அந்த நம்பரில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த நம்பர்ஸ் வெரி சக்ஸஸ் கொடுக்கும். எப்போவுமே 7 வந்து வெரி சக்ஸஸ் நம்பர் படத்துக்காக. அதை 2 இருந்தால் சும்மா சக்ஸஸ் ஆகிடுவார். 2 மற்ற 6 வண்டியோட நம்பர்ஸோ இல்லை காரோட நம்பர்ஸோ வெஹிக்கிளோட நம்பர்ஸ் இல்லை 2 6 எழுதுங்கனாலே போதும். நிறைய படத்தில் சீரியலில் நிறைய வாழ்க்கை சக்ஸஸ் கொடுக்கும்.